அடுத்த 5 வருஷம் நம்ம காதுல யாரு பூ சுத்துறதுன்னு முடிவு பண்ண போற அந்த திருநாள் வந்தாச்சுங்க. ஒரு வழியா இந்த 20 நாள் காது கிழியிற பிரச்சாரம் ஓஞ்சுது சாமி. ஆனா, இந்த தேர்தல் சுனாமில சத்தமே இல்லாம காணாம போன ஒரு 7, 8 பரிதாபங்கள் இருக்குங்க. அதெல்லாம் யாரு? என்னன்னு ஒரு குயிக் ரவுண்ட் அப் பாத்துடலாமா? முதல்ல நம்ம வைகோ ஐயா. கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல சிங்கம் மாதிரி கர்ஜிச்சவரு. ஆனா இந்த தேர்தல்ல கோபால்சாமி ஐயாவோட பேச்ச ஒரு காக்கா கூட கண்டுக்கல. ஒரு காலத்துல மைக் புடிச்சா அனல் பறக்கும். இப்போ அதுல ஆவியே வரமாட்டேங்குது. பேச்சுல வீரியமும் இல்ல, காரமும் இல்ல. அடுத்து நம்ம மன்னார்குடி மகாராணி சசிகலா. இதுக்கு முன்னாடி இவங்க பிரச்சாரம் பண்ணி நாம பார்த்ததே இல்ல. போன தேர்தல்ல கொஞ்சமா எட்டி பார்த்தாங்க. இந்த தடவ அவங்க கூடவே சுத்தின கேமராமேன் கிட்ட கேட்டா மனுஷன் குமுறி அழுதுட்டாருங்க. சின்னம்மா பேசுறத கேட்க 50 பேர் கூட வரமாட்றாங்க. ஆனா என்னையும் மட்டும் கடல் மாதிரி கூட்டத்த காட்டுன்னு டார்ச்சர் பண்றாங்க. என்னால முடியலடா சாமின்னு கண்ணீர் வடிக்கிறாரு. நம்ம சிறுத்த தலைவர் திருமாவளவன் பேச்சும் இந்த தடவ சுத்தமா எடுபடலங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்ச சொதப்பல் தான் முக்கிய ஆளுங்களுக்கு சீட் குடுக்காம விட்டது. காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பின்வாங்குனதுன்னு மொத்த இமேஜும் அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இந்த தேர்தல்ல சிறுத்தை சீரவே இல்லங்க. வெறும் மியாவ் தான். பிக் பாஸ் வீட்ல டிவிய உடைச்சு டார்ச் லைட் அடிச்சு பயங்கர பில்டப்போட அரசியலுக்கு வந்த நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர மறந்துடாதீங்க. ஒரு தொகுதியில கூட சொந்தமா நிக்க துப்பில்லாம தேர்தல் களமே இவர அடிச்சு வெளியில துரத்திருச்சு. எந்த ஒரு கூட்டத்திலயும் மனுஷன் முழங்குனத பார்க்கவே முடியல. சீக்கிரமே கமலஹாசன்னு ஒருத்தர் அரசியல்ல இருந்தாருங்கிறதே யாருக்கும் ஞாபகம் இருக்காது போல. உண்டியல் குலுக்கி கட்சி நடத்துற நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிலைமை ரொம்பவே பரிதாபம். 5 சீட்டுக்கு அல்லாடுன இந்த 2 கட்சியையும் மக்களும் வெறுத்து ஓரங்கட்டிட்டாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணி வைக்கவே பெட்டி வாங்கினதா சர்ச்சையில மாட்டுன நம்ம காங்கிரஸ் செல்வ பெருந்தகை. இவர் பேசுறத கேட்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஆள் இல்லையாம். இதுல ஊருக்குள்ள எங்க போய் பேசுறது? திறந்த வேன்ல ஊர் ஊரா போய் தொண்டை கிழிய கத்துற நம்ம பிரேமலதா அக்கா நிலைமைதான் உச்சக்கட்ட பரிதாபம். சேலத்துல முதலமைச்சர் ஸ்டாலின மேடையிலேயே வச்சுக்கிட்டு உங்க ஆட்சியில தான் கஞ்சாவும் கற்பழிப்பும் அதிகம் அப்படின்னு போட்டு உடைக்க, அம்மா தாயே நீ பிரச்சாரத்துக்கே வராதம்மான்னு கூட்டணிக்காரங்க எல்லாம் கும்பிடு போட்டுட்டாங்க. நம்ம ஆர்கே நகர் 20 ரூபாய் புகழ் டிடிவி தினகரன் ஒரு காலத்துல பேட்டியோ மேடையோ கலந்து கட்டி அடிப்பாரு. அவரோட யதார்த்தமான பேச்ச கேட்கவே ஒரு கூட்டம் சுத்தும். அப்படியாப்பட்ட மனுஷன் இப்போ எடப்பாடி கிட்ட போய் சரணடைஞ்சதால 10ஓட 11 காணாமலே போயிட்டாரு. இது போக நம்ம தமிழிசை அக்கா, ஜி.கே. வாசன், பன்ருட்டி வேல்முருகன் இவங்களோட பேச்செல்லாம் இந்த தேர்தல்ல எந்த இம்பாக்டும் குடுக்கல. மொத்தத்துல 5 பேரோட பேச்சு தாங்க இந்த தேர்தல்ல டிவிலயும் சோஷியல் மீடியாவிலயும் பட்டைய கிளப்புச்சு. மக்கள் அதிகமா ட்ரோல் பண்ணதும் ட்ரெண்ட் பண்ணதும் இவங்கள தான். அந்த 5 பேர் யாருன்னு கேக்குறீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, தளபதி விஜய், பாமக அன்புமணி, நாம் தமிழர் சீமான், கடைசியா போனஸ்ல உதயநிதி பேரையும் வேணா சேர்த்துக்கலாம். ஆனா உண்மைய சொல்லணும்னா விஜய் அப்படிங்கிற பெரிய அலைக்கு முன்னாடி உதயோட பேச்சுக்கு சுத்தமா மவுசு இல்லாம போயிடுச்சுங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் தட்டி விடுங்க. முக்கியமா நம்ம தழல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.